ஹிந்தி கிளாஸ் போகாதீங்க. நீங்க ஹிந்தி கிளாஸ் தானே எடுக்கிறீங்க? இல்ல, நான் ஹிந்தி கிளாஸ் எடுக்கல, ஹிந்தி கோச்சிங் பண்றேன். கிளாஸுக்கும் கோச்சிங்க்கும் என்ன வித்தியாசம்? ஹிந்தி கிளாஸ்ல டீச்சர் அதிகமா பேசுவாங்க, ஹிந்தி கோச்சிங்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா ஹிந்தி பேசுவாங்க. அதாவது உங்க கோச்சிங்ல நீங்க ஹிந்தி பேசுறது இல்ல, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹிந்தி பேசுறாங்க. ஆனா அவங்க ஹிந்தி பேச தெரியாததுனால தானே கோச்சிங் வந்தாங்க. அப்புறம் எப்படி அவங்க ஹிந்தி பேசுவாங்க? அது என்னோட பிரச்சனை. ஏன் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ஹிந்தில பேச வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட டென்ஷன். அந்த டென்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. நான் ஹிந்தி பேச போறேன் அப்படிங்கிற ஒரே ஒரு முடிவோட என்னோட கோச்சிங்கை ஜாயின் பண்ணா போதும். மீதி எல்லாம் என்னோட பொறுப்பு. என்னோட ஹிந்தி கோச்சிங் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா உங்க கோச்சிங் வந்தாலே அவங்க ஹிந்தி பேச ஆரம்பிச்சிடுவாங்க, அப்படிதானே? ஆமா. ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு நல்லது இல்ல சுபா மேடம். ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணாம நான் பேசினா அதுக்கு பேரு ஓவர் கான்பிடன்ஸ். நான் ரிசல்ட் காமிச்சிட்டு பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு டவுட்டா இருந்தா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஆன்லைன் ஹிந்தி சக்சஸ் ஸ்டோரிஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் வர இருக்கு. அதெல்லாம் நீங்க தவறாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை ஹிந்தி பேசலன்னா, இந்த ஆகலன்னா, நடக்கலன்னா, பேசலன்னா அப்படிங்கறதெல்லாம் என் டிக்ஷனரியிலே கிடையாது. 100% ட்ராக் ரெக்கார்ட். ஹிந்தி சூப்பரா பேசிதான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஹிந்தி கிளாஸை வைண்ட் அப் பண்றாங்க. சோ உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. பாரா, அப்படி என்னதான் மேஜிக் வச்சிருக்கீங்க? மேஜிக் எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னோட டெக்னிக் ஃப்ளூயன்சி பூஸ்ட் டெக்னிக். ஓகே, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஃப்ளூயன்சி பூஸ்ட் டெக்னிக் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க படிச்சப்ப என்னென்ன தப்பு பண்ணீங்களோ அதெல்லாம் மத்தவங்க பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க டிசைன் பண்ண ஒரு டெக்னிக். அண்ட் இது வரைக்கும் நீங்க ஹிந்தி சொல்லி கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி புரியுது, அவங்க கிட்ட இருந்து நீங்க எடுத்த ஃபீட்பேக், இது எல்லாத்தையும் வச்சு அந்த ஃப்ளூயன்சி பூஸ்ட் டெக்னிக்கை நீங்க ரீடிசைன் பண்ணிட்டு இருக்கிறதாவும் நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, ஒரு டெக்னிக்கை ஒருத்தருக்கு சூட்டபிளா இருக்கிற மாதிரி வடிவமைக்கலாம். அது எப்படி ஒரு டெக்னிக் எல்லாருக்கும் சூட்டபிளா இருக்கும்? எல்லாருக்கும் ஒர்க் ஆகவே ஆகாது. என்னது, ஒர்க் ஆகாதா? அப்புறம் என்னோட ஃப்ளூயன்சி பூஸ்ட் டெக்னிக் வழியா தான் நான் ஹிந்தி சொல்லி கொடுக்குறேன். ஆனா ஒரே டெக்னிக்கை எல்லார் மேலயும் நான் அப்ளை பண்றது இல்ல. முதல்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸை நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஃப்ளூயன்சி பூஸ்ட் டெக்னிக் வழியா நான் சொல்லித்தர ஹிந்தியை அவங்க எப்படி டைஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறேன். இது எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு 4-5 நாள் தேவைப்படும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்னோட கோர்ஸையே நான் கம்ப்ளீட்டா மாத்தி டிசைன் பண்ணிடுவேன். என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே மாதிரி நான் என்னைக்குமே அப்ரோச் பண்ண மாட்டேன். அதனாலதான் இது பர்சனலைஸ்டு ஹிந்தி கோச்சிங் அப்படின்னு நான் சொல்றேன். ஒண்ணு பண்ணுவோம், எக்ஸாம்பிளோட சொன்னோம்னா பாக்குறவங்களுக்கு புரியும். இப்ப நான் உங்க கோச்சிங்கை ஜாயின் பண்றேன் அப்படின்னா எனக்கு தகுந்த மாதிரி உங்களோட டெக்னிக்கை எப்படி பர்சனலைஸ் பண்ணுவீங்க? பிரியா மிஸ், நான் மனுஷங்களுக்கு தான் ஹிந்தி சொல்லி கொடுக்குறேன். ஏலியன்கெல்லாம் என்னால ஹிந்தி சொல்லி கொடுக்க முடியாது. உலகத்திலேயே என்னால ஹிந்தி சொல்லி கொடுக்க முடியாத ஏலியன் நீங்க தான். ஒன்னும் தேவையில்லை, எனக்கு இங்கிலீஷே போதும். வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டெக்னிக்கை நீங்க கஸ்டமைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும்? அதான் சொன்னேனே, எனக்கு ஒரு 4-5 நாள் தேவைப்படும். என்னது, 4-5 நாள்ல உங்க ஸ்டூடெண்ட்டை பத்தி புரிஞ்சுக்குவீங்களா? 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லு. என்ன மைண்ட் ரீடிங்கா? மைண்ட் ரீடிங் எப்ப பண்ணுவாங்க? நீங்க ஒண்ணுமே பேசாம இருக்கும்போது நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் மைண்ட் ரீடிங். நான் பண்றது அது இல்ல. என்னோட ஸ்டூடெண்ட்ஸை கம்யூனிகேட் பண்ண சொல்றேன், ஹிந்தில பேச சொல்றேன். அவங்க பேசினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஹிந்தில என்ன பிரச்சனை அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன். அப்படி என்னதான் கண்டுபிடிக்கிறீங்க? அதுதான் என்னோட ஃப்ளூயன்சி பூஸ்ட் டெக்னிக். அதை எப்படி நான் வெளியில சொல்ல முடியும்? அடாடாடாடா, பெரிய ரஃபேல் ஜெட் ப்ளூ பிரிண்ட கேட்டுட்டாங்க உங்ககிட்ட. அப்படியே கொஞ்சம் லேசா சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்க போறோம். சரி, இப்போ உதாரணத்துக்கு உங்க வீட்டுல 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு குழந்தை தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், பிரெஞ்சுன்னு எந்த லாங்குவேஜ் சப்ஜெக்டா இருந்தாலும் நல்ல மார்க் வாங்கிட்டு வரும். அந்த குழந்தைக்கு மேத்ஸோ சயின்ஸோ பிடிக்காது. இதே இன்னொரு குழந்தைக்கு மேத்ஸ் மட்டும்தான் பிடிக்கும். லாங்குவேஜ் சப்ஜெக்டுக்கு எக்ஸாம் வச்சாலே அது அழுக ஆரம்பிச்சிடும். எந்த மொழி பாடமா இருந்தாலும் அந்த மொழியை எழுதுறதோ இல்ல அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதோ இந்த குழந்தைக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்மளே நிறைய தடவை ஹிந்தி எக்ஸாமுக்கு குழந்தைங்க அழுகிறத பாத்திருக்கோம் இல்லையா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மொழிங்கிறது ஒரு திறன். அதாவது லாங்குவேஜ் இஸ் அன் ஆப்டிடியூட். ஆட்டிடியூடா? ஆட்டிடியூட் இல்ல, ஆப்டிடியூட். என்னோட கோச்சிங் ஜாயின் பண்ணி 4-5 நாள் ஆகும் போதே அந்த ஸ்டூடெண்டோட லாங்குவேஜ் ஆப்டிடியூட் என்ன அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிருவேன். அவங்களுக்கு கிராமர் தான் பிரச்சனையா,
வார்த்தைகளை தேடுறாங்களா, ஏன் நிறுத்தி நிறுத்தி பேசுறாங்க, பேசும்போது அவங்களோட மென்டல் பிளாக்ஸ் எல்லாம் என்னென்ன, அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் எங்க இருக்கு, எதை சொல்லி கொடுத்தா அவங்க ஈஸியா ஹிந்தி பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்க என்ன சைக்காட்ரிஸ்டா? இல்ல, நான் 10 வருஷமா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோச், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட மென்டரா இருக்கேன். அதுல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. டெமோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்களா? மன்னிக்கவும், டெமோ கிளாஸ் சிஸ்டமே இல்ல. 1 மாசம் ஹிந்தி கிளாஸ் போனேன், ஆனாலும் நான் இப்ப பேச மாட்டேங்கிறேன். இது எனக்கு வாட்ஸ்அப் பண்றவங்கல்ல 100 பேர்ல 90 பேர் சொல்றது. நீங்க 1 மாசம் படிச்ச ஹிந்தியை வச்சு கண்டிப்பா ஹிந்தி பேச முடியாது. அதுவும் குறிப்பா சவுத் இந்தியால ஹிந்தி பேசாத இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த 1 மாசம் படிச்சதையும் நாளாக அப்படியே மறக்க ஆரம்பிச்சிருவீங்க. என்னை சுத்தி ஹிந்தி பேசுறவங்க யாருமே இல்ல. மினிமல் அமௌண்ட்டுக்கு 1 மாசம் எனக்கு ஹிந்தி சொல்லித்தரேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அதுல சேரட்டுமா? இந்த ஆப்ஷன் யார் எடுக்கலாம் அப்படின்னா, நிறைய பேரை கவனிச்சிருக்கீங்களா? முझे थोड़ा थोड़ा ஹிந்தி மாலூம் है. முझे அப்படின்னா எனக்கு, थोड़ा थोड़ा அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம், ஹிந்தி மாலூம் है அப்படின்னா தெரியும். இதையே ஒரு 20 வருஷத்துக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படியே 20 வருஷத்துக்கு சொல்லி சமாளிச்சா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 1 மாசம் ஹிந்தி கிளாஸ் போயிட்டு அதுல பாதி காத்துல விட்டுட்டு, நானும் ஹிந்தி கிளாஸ் போயிருக்கேன், எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசி சமாளிச்சுக்கலாம். உங்க கோச்சிங்க நாங்க எதுக்கு ஜாயின் பண்ணணும், ஆர் எப்ப ஜாயின் பண்ணணும்? மேடம், எனக்கு இந்த தெரியும் ஆனா தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், வரும் ஆனா வராது, இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் எனக்கு ஹிந்தி வேண்டாம். ஒருத்தரை நான் திடீர்னு மீட் பண்றேன், அவருக்கு ஹிந்தி புரியும், அவர் ஹிந்தி பேசுறவரு அப்படின்னு தெரிஞ்சா, அவரு ஹிந்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் போய் ஸ்டைலா ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டா ஹிந்தில பேசிட்டு, மில்தே ஹே சார், பார்க்கலாம் சார், மில்தே ஹே மேடம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு கான்பிடென்ட்டா அவர் கடந்து போயிட்டே இருக்கணும். வேலை விஷயமா, தொழில் விஷயமா, பிசினஸ் விஷயமா ஹிந்தி சூப்பரா பேசணும். அப்படின்னா நீங்க என்கிட்ட வாங்க. ஃபீஸ இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணலாமா? நோ, வெரி சாரி, இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம் கிடையாது, சிங்கிள் பேமெண்ட். ஏன்? இஎம்ஐ, இன்ஸ்டால்மெண்ட் இதெல்லாம் இப்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு இல்லையா? டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை, இல்லைன்னா என்னோட நேரமின்மை அப்படின்னு சொல்லலாம். கோர்ஸ்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டை பேச வைக்கிறதுல தான் என்னோட ஃபோக்கஸ் இருக்கணும். அவங்க இது வரைக்கும் எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க, இனி எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு பாக்கி இருக்கு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எங்கிட்ட நேரம் இல்ல. கூகுள் ஃபார்ம் எதுக்கு ஃபில் பண்ண சொல்றீங்க? உங்களுக்கு பேட்ச் டைம் வருது இல்லையா, அது ISTல இருக்கு, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஆனா பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாடுகள்ல இருந்து தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க. அப்ப உங்க டைம் வேறையா இருக்கும். உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட் அப்படின்னு நீங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அது. நிறைய எழுத வைப்பீங்களோ? எனக்கு எழுதுறதுன்னா ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே பிடிக்காது. எழுதவே கூடாது அப்படின்னு தான் நான் என்னோட கோச்சிங்ல சொல்லுவேன். ஏன்னா எழுதிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லி தர்றேன் அப்படிங்கறத நீங்க கவனிக்க மாட்டீங்க. அரிதினும் அரிதாக உங்களுக்கு ஏதாவது குறிப்பு எடுக்கணும்னா, அதாவது ரேர்லி உங்களுக்கு பர்சனலா ஏதாவது நோட் பண்ணி வைக்கணும்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீங்க படிச்சு ரிவைஸ் பண்றதுக்கு தேவையான ஹிந்தி மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும். அப்ப நீங்க அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு காஸ்ட ஃபிக்ஸ் பண்ணிருங்க. அந்த விலையை மட்டும் கொடுத்து அந்த ஸ்டடி மெட்டீரியலை நாங்க வாங்கி வீட்டுல இருந்தே ஹிந்தி படிச்சுக்கிறோம். நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு வைக்கிற ஸ்டடி மெட்டீரியல் அன்னைக்கு என்னோட கிளாஸ அட்டென்ட் பண்ணி இருந்தா, கிளாஸ்ல கவனிச்சு இருந்தா, அப்பதான் அவங்களுக்கு அந்த மெட்டீரியல்ல என்ன எழுதிருக்குன்னே புரியும். என்னோட ஸ்டடி மெட்டீரியல் கூகுள்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணது கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சதும் கிடையாது. அன்னைக்கு அந்த 1 மணி நேரம் நான் என் ஸ்டூடெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணது, அவங்க என்கிட்ட பேசினது, அதுதான் இருக்கும். அதனால நீங்க கிளாஸ்ல இருந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். உங்க கிளாஸ ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு தர முடியுமா? கிளாஸ் ரெக்கார்ட் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கொடுக்கறது இல்ல. ஏன்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. 1 நாள் 2 நாள் அவங்க லீவ் எடுத்தாங்க அப்படின்னா திரும்ப வரும்போது கிளாஸ்ல அவங்களுக்கு என்ன டவுட்டோ அதை உடனடியா கேட்டு தெளிவுபடுத்திப்பாங்க. ஒரு பேட்சுக்கு எத்தனை பேர் எடுப்பீங்க? That's my discretion. அதாவது கம்ப்ளீட்டா அது என்னோட முடிவு. சில பேட்ச்ல 4 பேர் தான் இருப்பாங்க. 4 பேருக்கு நான் கரெக்டா பர்சனல் அட்டென்ஷன் கொடுத்தா 1 மணி நேரம் எனக்கு ஆகும். அதனால 5ஆவதா யாராவது வரேன்னு சொன்னா அந்த பேட்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ்ட், அதனால நான் இனிமே யாரையும் எடுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிருப்பேன். சில பேட்ச்ல 9 பேர் இருப்பாங்க. அந்த 9 பேர் அந்த 1 மணி நேரத்துக்கு ஆப்டிமமா கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிருப்பாங்க. இது அந்த ஒருத்தருடைய கிராஸ்பிங் பவர், அவங்க எவ்வளவு புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க எவ்வளவு வீக்கா இருக்காங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஹிந்தில, அதை பொறுத்துதான். 1 மணி நேரத்துக்கு 9 பேர் தான் கரெக்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா 10ஆவதா வரவங்கள வேண்டாம்னு சொல்லி அந்த பர்டிகுலர் பேட்சோட ஃபர்தர் அட்மிஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ ஃபிக்ஸ்டா இதுதான் நம்பர் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. குறைவான ஸ்டூடெண்ட்ஸோட பேட்ச் ரெஜிஸ்ட்ரேஷனை க்ளோஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தானே லாஸ்.
நான் இதை மட்டும் பண்ணிட்டு இருந்தேன்னா ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் நான் பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வேலையில இருக்கேன். அதனால நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பத்தி யோசிக்காம அவுட்கம் எப்படி கொண்டு வர்றது, அதாவது எண்ட் ரிசல்ட்டை பத்தி மட்டுமே நான் யோசிக்கிறேன். 1-to-1 ஹிந்தி கிளாஸ், குரூப் கிளாஸ் ரெண்டுல எதை சூஸ் பண்ணணும்? 1-to-1 பேட்ச் ரொம்ப காஸ்ட்லி, நம்பர் 1. நம்பர் 2, உங்களுக்கு பிரைவசி வேணும், அவங்களோட பேர் கூட வெளியில தெரியக்கூடாது அப்படின்னா நீங்க அதை எடுக்கலாம். நீங்க ஆக்டராவோ கிரிக்கெட்டராவோ பொலிட்டிஷியனாவோ இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதை எடுக்கலாம். 1-to-1 குரூப் கிளாஸ் விட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல? எவ்ரி கிங் ஹேஸ் அ குவீன், எவ்ரி அட்வான்டேஜ் ஹேஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். அதாவது எல்லாத்துலயும் ஒரு பிளஸ் மைனஸ் இருக்கும். 1-to-1 அப்படிங்கிற பேட்ச்ல 1 மணி நேரம்ங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா ஃபுல்லா கிடைக்கும், அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா அவங்க மட்டுமே யோசிச்சு டவுட் கேட்பாங்க, அவங்களோட ஆங்கிள் மட்டுமே பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டுமே திங்க் பண்ணுவாங்க. குரூப் பேட்ச்ல கொஞ்சம் நேரம் குறையுது, ஆனா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வேற வேற மாதிரி டவுட் கேட்பாங்க. எல்லா டவுட்ஸையும் ஒரே ஆள் யோசிச்சு கேட்கறத விட வித்தியாசமான டவுட்ஸ மத்தவங்களும் கேட்கும் போது உங்களுக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அடடா, இந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கல பாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த மாதிரி வெர்சடைலான டவுட்ஸை நான் கிளியர் பண்ணும்போது அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது அடுத்தவங்களோட டவுட்ஸை அவங்க கேட்டு அவங்களுக்கு நான் சொல்லி தர்றத நீங்க கேட்கும் போது அது கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். எனக்கு ஹிந்தி 50% தெரியும், நீங்க 50% சொல்லி கொடுத்தா போதும், அதனால ஃபீஸை 50% குறைச்சிக்கோங்க. எனக்கு ஹிந்தி 90% தெரியும், நீங்க 10% சொல்லி கொடுத்தா போதும். இந்த எனக்கு 50% தெரியும் 90% தெரியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த டெஃபினேஷனை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. உங்களோட ஹிந்தி லெவல் எங்க இருந்தாலும் 50, 60%, 90% எங்க இருந்தாலும் நீங்க கான்பிடென்ட்டா இப்ப பேசலன்னா என்னோட கோச்சிங் ஜாயின் பண்ணீங்கன்னா கான்பிடென்ட்டா ஃப்ளூயண்டா நீங்க ஹிந்தி பேச ஆரம்பிக்கலாம். என்னோட கிளாஸ் ஜாயின் பண்ணவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 4-5 நாள் ஆகுது. அப்படிங்கும் போது உங்களோட ஹிந்தி 50%ல இருக்கா 90%ல இருக்கா அப்படிங்கறத நீங்க யாருன்னே தெரியாம என்னால கெஸ் பண்ண முடியாது. கிராஷ் கோர்ஸ், 10-15 நாள் கோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருக்கிற கோர்ஸ் டியூரேஷன் என்னவோ அது நீங்க முடிச்சுட்டு தான் போவீங்க. 10 நாள் கிராஷ் கோர்ஸ், 15 நாள் கோர்ஸ் அந்த மாதிரி எந்த சிஸ்டமும் இங்க இல்ல. இந்த மனுஷங்களை புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க வேற பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோச்னு சொல்றீங்க, அத ஒரு கோர்ஸா மாத்தி எங்களுக்கு சொல்லி தர முடியுமா? வருஷத்துக்கு 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை நான் பாக்குறேன். 10-12 வருஷமா மென்டரிங் பண்ணிருக்கேன். வாரத்துக்கு 3 அல்லது 4 மணி நேரம் அவங்களோட பர்சனலா தனியா நான் பேச வேண்டியிருக்கு. அவங்களோட எக்ஸாம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பர்சனல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அது எல்லா பிரச்சனைகளுக்குமான சொல்யூஷன் நான் அவங்களுக்கு தரணும். என்னோட ஐடியாஸை எடுத்துட்டு அவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அவங்க எப்படி வெளியில வராங்க அப்படிங்கறத பார்த்து நான் இன்னும் அடுத்தடுத்து ஸ்டூடெண்ட்டுக்கு மென்டரிங் பண்ணும்போது என்னோட மெத்தட்ஸை மாத்திக்குவேன். இந்த இத்தனை வருஷம் என் மைண்ட்ல இருக்கிற டேட்டாவை ஒரு சின்ன கோர்ஸா மாத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. இது அனுபவத்துல தான் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கிளாஸ்ல ஸ்ட்ரிக்ட்டா இருப்பீங்களா? ஆமா, நோ டவுட். இது என்ன கேள்வி? உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது கோவம் வருமா? சொல்லி கொடுக்கும் போது எப்பவுமே எனக்கு கோவம் வராது, மத்த நேரத்துல வரும். ஷார்ட் டெம்பர் இல்ல, எப்பயாவது தான் எனக்கு கோவம் வரும். ஆஃப்லைன் ஹிந்தி கிளாஸஸ் எடுக்கிறீங்களா? ஆஃப்லைன் ஹிந்தி கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தேன், ஆனா இப்போ எடுக்கிறது இல்ல. டெஸ்ட் வைப்பீங்களா? கண்டிப்பா தினமும் டெஸ்ட் இருக்கும். உங்க கிளாஸ முடிச்சுட்டு நல்லா ஹிந்தி பேசி வெளியில போறாங்க, ஆனா அவங்கள சுத்தி ஹிந்தி பேசுறவங்க இல்லைன்னா அவங்க படிச்சது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க இல்லையா? இந்த பிரச்சனைய சரி பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது தீர்வு இருக்கா? வழி இருக்கு. ஹிந்தி கிளப் அப்படின்னு ஒண்ணு நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். என்கிட்ட ஹிந்தி கோச்சிங் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள சுத்தி ஹிந்தி பேசுறவங்க இல்ல அப்படின்னா என்னோட ஹிந்தி கிளப்ல மெம்பர்ஷிப் எடுத்து அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளப் மெம்பர்ஷிப் ஒரு ஃபாலோ அப் மாதிரி. நான் எதுவும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது இல்ல, அவங்க வந்து பேசுவாங்க, அவ்வளவுதான். அவங்க பேசுறதுல ஏதாவது தப்பு இருந்தாலோ அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அதை மட்டும் நான் சால்வ் பண்ணி தருவேன். ஸோ இது ஜஸ்ட் பேசுறதுக்கான, சரியா பேசுறதுக்கான, ஏன்னா என்னோட கைடன்ஸோட பேசுறாங்க இல்லையா, சரியா பேசுறதுக்கான ஒரு இடம். எனக்கு ஏற்கனவே நல்லா ஹிந்தி பேச வரும். உங்களோட அந்த ஹிந்தி கிளப்ல நான் டைரக்டா ஜாயின் பண்ண முடியுமா? இல்ல, என்கிட்ட கோச்சிங் முடிச்சவங்க மட்டும்தான் அந்த கிளப்ல ஜாயின் பண்ண முடியும். ஏன்? நீங்க ஹிந்தி வார்த்தைகளை சரியா உச்சரிக்கிறீங்களா, கரெக்டா கிராமரை கத்துக்கிட்டீங்களா, பேசும்போது எவ்வளவு தப்பு பண்றீங்க, இது எதுவுமே தெரியாம நான் உங்களை என்னோட கிளப்ல அலோவ் பண்ண முடியாது. நான் சொல்லி கொடுத்தவங்களுக்கு ஹிந்தியும் ஹிந்தி பேசிக்ஸும் கிராமரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ அவங்க மட்டும்தான் கிளப்ல ஜாயின் பண்ண முடியும். கிளப் மெம்பர்ஷிப் கம்பல்சரியா? இல்ல, ஆப்ஷனல். ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல வேற வேற மாதிரி கேள்விகளோட சந்திக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸா?
இந்த கேள்வி எல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்கவே இல்லையே. இல்ல எல்லா சேனல்லையும் இப்படிதானே சொல்லுவாங்க. எதுக்கு இந்த பொய் விளம்பரம்? நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண கேள்விகள் எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டது கிடையாது. ஹிந்தி கோச்சிங் கிளாஸ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்றவங்க அவங்களுக்கு வர்ற டவுட்ஸ் இதெல்லாம். ஒருத்தருக்கா ஒரு டவுட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஒரு வீடியோல எல்லா டவுட்ஸையும் சால்வ் பண்ணிருக்கேன். அப்பாடா, இன்னைக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்கல, ஓடிடுவோம். जो भी चीज मुफ्त या सस्ती मिलती है तो आप समझ लीजिए कि आप अपना कीमती समय देकर उसको खरीद रहे हो. चीज ना பொருள். जो भी चीज அப்படின்னா எந்த பொருளா இருந்தாலும், முஃப்த்னா ஃப்ரீ, சஸ்தி அப்படின்னா மலிவான. முஃப்த் யா சஸ்தி மில்தி ஹை, ஃப்ரீயாவோ இல்ல அதாவது இலவசமாவோ இல்ல விலை குறைவாவோ கிடைச்சா ஆப் சமஜ் லீஜியே, ஆப்னா நீங்க, சமஜ் லீஜியே அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. கி ஆப் அப்னா கீம்தி சமய், உங்களோட விலை மதிப்பில்லாத நேரத்தை, சமைனா நேரம், கீம்தி அப்படின்னா விலை மதிப்பில்லாத அதாவது வேல்யூபிள், தேக்கர் அப்படின்னா கொடுத்துட்டு, உஸ்கோ அத அதாவது அந்த பொருளை, இலவசமாவோ இல்ல மலிவாவோ கிடைக்கிற பொருளை खरीद रहे हो, खरीद அப்படின்னா பர்ச்சேஸ், ரஹே ஹோ அப்படின்னா பண்ணிட்டு இருக்கீங்க. நத்திங் கம்ஸ் ஃபார் ஃப்ரீ. யாராவது உங்ககிட்ட நான் ஃப்ரீயா கொடுக்கறேன் அப்படின்னு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்க நேரம் அங்க தேவையில்லாம வீணாயிட்டு இருக்குன்னு அர்த்தம்.